நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு விட்டு போகலாமே. சத்யவதி, யஸ்மா, பகவதியினால நம்ம ராசகுமாரருக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆபத்தா? ஆமா, அவளை பிடிச்சு இழுத்தாருன்னு பெரிய மகாராஜா அவரை சிரச்சேதம் செய்யும்படி உத்தரவு போட்டாரு. சின்ன மகாராஜா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. இதோ வருகிறேன். சத்யவதி, சர்வநாசம். பகவதியை பற்றி நான் முன்பே அவரை எச்சரித்து வைக்கவில்லை. இளவரசரை காப்பாற்றும் முயற்சியில் ஒருவேளை நான் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். அவர் வாழ்வில் தான் நமக்கும் வாழ்வு. தேவி அருள் செய்யும் போது மறுபடி சந்திப்போம். இப்படி நேரும் என்று நினைக்கவே இல்லையே. என் சுவாமி க்ஷேமமாக திரும்பி வரும்படி அனுகிரகிக்க மாட்டாயா? அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும். அவரை திருப்பி கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடு. உனக்கு கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் 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 கை கொடுப்பேன் அம்மா. கைப்பிடி நாதனை கனவிலும் காணிலும், கைப்பிடி நாதனை கனவிலும் காணிலும், பார்க்கவும் திருவருட்கை கொடுத்தார், பார்க்கவும் திருவருட்கை கொடுத்தார். என் கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் கை கொடுப்பேன் அம்மா. தாயே எங்கும் நீரை பூரணியும் நீயே, ஏழைக்கும் இறங்கியது தாயே எங்கும் நீரை பூரணியும் நீயே, ஏழைக்கும் இறங்கியது நாயக நல்லது நங்கையர் வாழ்வினில், நாயக நல்லது நங்கையர் வாழ்வினில், நன்மையுண்டோ ஜெகநாயகியே, நன்மையுண்டோ ஜெகநாயகியே. கை கொடுப்பேன் அம்மா, காணிக்கையா என் கை கொடுப்பேன் அம்மா. என் நாதருக்கு சேவை செய்வதற்கென்று நீ அளித்த இந்த வழக்கரத்தையே உனக்கு காணிக்கையாக சென்றேன். நீ போகும்போது இந்த உயிரை பத்திரமாக காப்பாற்றி ஒப்புவிப்பதாக சொன்னேனே, காப்பாற்றி வைத்திருக்கிறேன். குதிரைகள் எதற்கு? முதலில் இதற்கு பதில் சொல்லுங்கள். பகவதி எப்போது வந்தால்? உங்களை எங்கே சந்தித்தாள்? அதோ அந்த அரச மரத்தடியில் சந்தித்தாள். தயவு செய்து சொல்லுங்கள். கேவலம் வேசி ஒருத்தி கூட அப்படி மேலே விட கூசுவாள். போகிறாயா இல்லையா என்று வாளை காட்டி மிரட்டினேன். இன்னும் அரை நாழிகையில் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சீறி விட்டு ஓடினாள். இதோ அவள்தான் வந்து உங்களை பலவந்தம் செய்தாள் என்று நீங்கள் எப்படி சொன்னாலும் இப்போது யாரும் நம்ப மாட்டார்கள். ஏன் நம்ப மாட்டார்கள்? புறப்படும் மகாராஜாவிடம். குற்றம் சாட்டப்பட்டவனின் வாக்குமூலத்தையும் கேட்காமலே தீர்ப்பளிப்பதுதான் உங்கள் ஆட்சி முறையா என்று கேட்கிறேன். பயனில்லை, அவள் முந்திக் கொண்டு விட்டாள். அதற்காக கொஞ்ச காலம் நாட்டை விட்டு வெளியேறி இருப்போம். பிறகு திரும்பி வந்து ஆக வேண்டியதை செய்வோம். இந்த வீண்வழியுடன் நாட்டை விட்டு வெளியேறவா? அரசனை நேரில் கேட்டு அவர் காலடியிலேயே உயிரை விடுவது மேல். நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு செலுத்த பிறந்தவர்கள். அதற்கெதிரில் நின்று மரண தண்டனை பெறுவதற்கல்ல. இவர்கள் சொன்னா போதுமே ஓடிடுறேன். கடோரா, நாங்கள் இருவரும் அடித்து துரத்து விட்டோம் என்று போய் மகாராஜாவிடம் சொல்லிவிடு. சரிங்க. நான் நம்பவே மாட்டேன்.
ஆட இங்க யாரோத்த வந்து படுத்திருக்கிறானே, வாங்க நாம ஒண்டிக்கிடுவோம். ஒண்டிக்கவா? சாணகளை திண்ணையில பங்கென்ன சாமி, 2 பேருக்கு தானே இடம் இருக்கு, கிளப்புங்க. சம்போ சங்கரா. யாராவன் படுத்திருக்கிறவன வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அடட, நீங்க படுத்துக்கிட்டா இருக்கீங்க ஆண்டவனே. கண்ணா தெரியல? யாருக்கு கண்ணு தெரியல? நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, நாங்களும் உட்காரலாம்னு வந்தோம். உட்கார்ந்துருக்கேனா? இல்ல, நீங்க ஆகாசத்துல பறக்குறீங்கன்னு வச்சுக்கிடுவாமே. சாமி, அவர் உட்கார்ந்து இருந்தா என்ன, நின்னா என்ன, நம்ம வாட்டுல சங்கரா சிவான்னு. அதே சாமி எழுந்திரிச்சு நின்னுட்டாரு. பரவாயில்ல ஆண்டவனே, நிக்காதீங்க. ஏய், நானா நிக்கிறேன்? அடா பாவமே, எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க? காலை வலிக்காது, சும்மா உட்காருங்க. ஏய் சாமி, சத்தியமா சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏன்டானே, எங்களை என்ன போதையில இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டீங்க? எங்க போறீங்க? நடை பாத்தீங்களா? அண்ணனாரு, அரசனாரு, அலங்கார நடையா இருக்குதே. நடக்கிறேனா? நானா நடக்கிறேன்? நான் இப்போ நடந்துகிட்டா இருக்கிறேன். எங்க ஆண்டவனே அவசரமா ஓடுறீங்க? ஒரு வார்த்தை இல்ல ஆண்டவனே, உங்களை தானே. சம்போ சங்கரா. ஏன் சாமி, இந்த பீமபுரியில வருஷ கணக்கா இருந்து காலத்தை தள்ளலாம் போல இருக்குது. நம்ம கையில என்ன சாமி இருக்கு? எல்லாம் அவன் செயல். ஏய் தாண்டவா, எங்க ஓடுற? ஏய் சங்கு, என்ன நல்லா பாரு. இப்ப நான் நிக்கிறேனா, உட்கார்ந்து இருக்கேனா, படுத்துக்கிட்டு இருக்கேனா? ஏய், விளையாட்டு இல்ல, சத்தியமா சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நீ என் கூட வா, சொல்றேன். நம்ம மகாராஜா மகளை கன்னியாகுமரத்துல விட போறாங்களா இல்லையா? அங்க தோட்டத்து வேலைக்கு என்ன அமைச்சு இருக்காங்க. இன்னொரு ஆள் கூட வேணுமா? வா, உன்னையும் சேர்த்து விட்டுறேன். அதெல்லாம் அப்புறம், முதல்ல இத சொல்லு, இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீ இப்போ கார்வார் ஐயா வீட்டுக்கு நடக்கிற. ஏய், செடிக்கு தண்ணியா ஊத்துற? நல்லா வேர் நனைய முடியா ஊத்துவியா? ஓஹோ, வேர் நனையணுமோ? பின்ன சீக்கிரம் ஆகட்டும். வேர் நனையணும்னு சொன்னானே.
அடா போ, நீ பாட்டுல சொல்லிட்டு போயிட்ட. இந்த பாரு, அம்புட்டு செடி வேறையும் தண்ணியில நனைச்சு வச்சிருக்கேன். இந்த ஒரு செடி மட்டும் அட முட்டாளே, அரமனையில ராஜா பொண்ணு ஆட்டம் நடக்குது, போய் பார்க்கலாம்னு வந்தாக்கே இப்படி செஞ்சு வச்சிருக்கியே. மகாராஜா, நாட்டிற்கு எல்லாம் சித்தமாக இருக்கு. தங்கள் வரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் டீ எடுத்து போகணும். நம்ம ராஜாஜிக்கு என்ன வேஷம் இல்லை? அதுதான் ரத்தி. என்ன ரத்தி வேஷம்டா. பரமசிவன் நெத்தி கண்ணை திறந்து மன்மதன் எரிக்கிறது இல்ல, காமதகனம். அதுல நம்ம குமார தேவி மன்மதன் பொஞ்சாதி ரத்தி. காமம் பண்டிகையா? எடுத்து வைடா, நேரம் பாருக்கு ஆட்டம் ஆரம்பம்.
दैत्यदमनी आतिहारी भवानी पतिं देखी நாட்டியம் இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருந்தது. ஒவ்வொரு சமயத்துல அது நாடகம் என்பதே மறந்து போய் நிஜமாகவே நடக்கிறது போல் இருந்தது. என்னப்பா நீங்களே இப்படி என்ன புகழலாமா? வாஸ்தவம் தானே, உன்னை புகழ வேண்டியவர் அங்கதேசத்துல எல்லாம் இருக்கிறார். ஆமா, அங்கதேச இளவரசர் பராங்க பூபதிக்கு உன்னை விவாகம் செய்து கொடுக்க ஏற்பாடாகி இருக்கிறது. இங்கே என்னப்பா விவாகம் இங்கதான் நடக்கும், அதுவும் ரொம்ப சீக்கிரத்துல. எதுக்கா என் மகனை விடுகிறீர்களா? அப்பாவிடம் சொல்லி சபிக்க சொல்லட்டுமா? சதிவதனா மனோகரா
வேண்டாம், என் ஆசையை குலைக்காதே. பகவதி, பேசாமல் இருக்க மாட்டாயா? யாராவது கேட்டுக்கொண்டே வந்து விட்டால் என்ன செய்வேன்? ஒரு தரம் உன் வாயால் என் கண்ணாட்டி என்று சொல்லி என்னை ஆசை தீர அணிந்தாலன்றி உன்னை விட மாட்டேன். உன்னழகில் காதல் கொண்டே ஓடி வந்தேனே, உன்னழகில் காதல் கொண்டே ஓடி வந்தேனே, உளம் மறந்தேன் மறந்தேன் உடலோ நான் மறந்தேனே, உளம் மறந்தேன் மறந்தேன் உடலோ நான் மறந்தேனே, உன்னழகில் காதல் கொண்டே ஓடி வந்தேனே. அதோ பாரம்மா, ராஜகுமாரன் வந்திருக்கிறான், உன்னை கூப்பிடுறான். என்னை ஏமாத்த முடியாது, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்போ சர்வேஸ்வரா, இது என்ன பாபம்? எத்தனை நாளைக்கு இந்த நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது? எங்கேயாவது கண்காணாமல் ஓடிவிட்டாலும் தேவலை போட்டிருக்கிறது. கன்னியாமாடத்து தோட்டத்திலயா வர? இரு இரு. ஓடி போகாதே பாம்பே, உன்னை தான் உதைக்க போறேன். இன்னைக்கு எவனவனெல்லாம் உள்ள பூந்துட்டாங்களே. ஏய் சாமியாரே, கன்னியாமாடத்து தோட்டத்துல ஆம்பளைங்க நுழையப்படாதுன்னு உத்தரவாயிருக்கு, தெரியுமா இல்லையா? அட, நீ கண்ணை மூடிக்கிட்டா எனக்கும் கண்ணு தெரியாத நான் நினைச்சுக்கிட்டேன். ஏய் தாடி, பக்தா, இதுதான் பூலோகமா? பயப்படாதே மகனே. நீங்க எந்த லோகமுங்க? நேரே கைலாசத்தில் இருந்து வருகிறேன். கைலாசமா? சாமி, எனக்கு ஏதாச்சும் வரம் கொடுக்கணுங்க. என்ன வேண்டுமோ கேள் குழந்தாய். தோட்டத்திலே வேலை கிடைச்சிருக்குது, சம்பளமும் வருது. எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. அப்படியே ஆகட்டும்.
போன ஜென்மத்தில் உன் பட்ட மகிழ்ச்சியா இருந்த தேவி இப்பொழுது மாயேந்திரபுரியிலே ராஜகுருவின் பெண்ணாக பிறந்து பகவதி என்ற பெயருடன் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். சாகரசிம்மா, நீ போய் அவளை அடைந்து சுகமாயிரு. சாமி, நான் வரம் கேட்டா வேற யாருக்க கொடுத்துட்டீங்களே. என் பேரு தாண்டவனுங்க. தெரியும் குழந்தாய், நீ போன ஜென்மத்திலே மாயேந்திரபுரியின் அரசன் சாகரசிம்மனா இருந்தாய். தெய்வ அபசாரத்தால் நீ ஒரு பக்கமும் உன் பட்ட மகிழ்ச்சி ஒரு பக்கமும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரம் போய் அவளை அடைந்து சுகம் பெறும். ஓ ஓ. கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இன்னும் சொல்லுங்க. இந்த தோட்டம் அரசாங்கத்தை சேர்ந்தது போல இருக்கிறது. அடே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. இது கன்னியாகுமரத்தை சேர்ந்தது. அதனாலதான் உங்களை கூட விரட்டிட்டேன். ஆண்பாடியே அடிக்கப்படாதுன்னு உத்தரவு. ராசகுமாரி வாராங்கன்னா நாங்க கூட வெளியே போயிடணுங்க. நீ கூட வா. என்ன பரிதாபம், போன ஜென்மத்தில் பெரிய மண்டலாதிபனாக இருந்த நீ ராசகுமாரி மகாராஜாவை பார்க்கணும்னா கூட சுரங்க வழியாத்தான் போறது. ஊருக்கு கிழக்கே இருக்கிற ஆத்துல குளிக்க போகணும்னா கூட சுரங்கம் தான். நான் சொன்னேன்னு யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க, என்ன கொன்னு விடுவாங்க. அடச்சே, இன்னும் தோட்டக்கார பைய குத்தி விடலையே. சும்மா சொல்லுங்க, நானும் ஒரு ராசாத்தான். வர்ற பைய வரட்டும், பாத்துக்கிறேன். ஆமா, அவதான் நம்ம மகிழ்ச்சி. அவ பேர் என்னமோ சொன்னீங்களே? பகவதி. பகவதி. ஆமா ஆமா ஆமா. அவ இப்போ நம்ம ராஜ்யத்துலதான் இருக்காளோ? அடியன் ராசாத்தி, நீ என்ன காணாம எங்கெல்லாம் கிடந்து வாடுவியோ? இதோ வந்துட்டண்டி உன் மகாராஜா. அகோ வாரும் பிள்ளாய் மதிமந்திரியாரே, நம்முடைய ராஜ்யத்தில் 4 சாஸ்திரம் 66 வேதம் எல்லோரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா? மந்திரியே